ஹாய் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் மற்றும் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருந்து உங்களை அன்போடு சந்திக்கிறோம். வாரம் நாங்கள் வேறு மாதிரி ஷோவில் வந்து வேறு மாதிரி ஒரு இடத்துல இருந்து வேறு மாதிரி ஒரு டீமோட சூப்பராக நாங்கள் உங்களை சந்திப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மருதனாமடத்தில் சூப்பரான ஒரு லொக்கேஷனில் வந்து சந்திச்சிருக்கோம். இந்த லொக்கேஷனுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டீம் வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான டீம். யாழ்ப்பாணத்தில் வந்து மிக சிறப்பாக சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இன்றைக்கி வந்து எங்களோட சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க எந்த டீம் என்ன மாதிரி வேலைகள் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த ப்ரோக்ராமை வந்து என்ன மாதிரி என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபேவரட் ஷோ நாங்கள் வேறு மாதிரி. இன்றைக்கி நாங்கள் வேறு மாதிரி ஷோவில் வந்து எங்களுடைய மருதனாமடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி எந்த டீம் இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்றைக்கி இந்த ஷோ வந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் என்னோட வாயால் சொல்கிறத விட இந்த டீமை வந்து மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து மிக சிறப்பான வழியில் வழி நடத்திட்டு இருக்க எங்களுடைய டீமோட தலைவர் இருக்கிறார், ஜூட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ரைட், ஜூட் இருக்கிறார் எங்களோட. இது என்ன டீம், என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஸோ எங்கே இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். ரைட், ஒரு சூப்பரான டீமை சந்திச்சிருக்கிறோம். ஸோ இந்த டீம் என்ன மாதிரியான டீம், இது எங்கே இயங்குது, என்னென்ன விஷயம் பண்ணிட்டுருங்க அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட்லேயே வந்து நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம். டைம் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எமது தாய் கழகமாகிய நல்லூர் ரொட்டரி கழகத்தில் கீழ் இயங்கி வருகிற எமது யாழ் பெனின்சுலா ரொட்டரி கழகமானது பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி வருகிறது. அந்த வகையில் மக்களோட கஷ்டங்களை தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போய் எமது ஒரு டீமாக சேர்ந்து அப்படியான ஒரு ப்ரொஜெக்டுகளை செய்து வரோம், ஒரு செயற்திட்டங்களை செய்து வரோம். கடந்த மாதங்கள்லேயும் 25 செயற்திட்டங்களை வந்து நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். முக்கியமாக வந்து பாடசாலை மட்டங்கள்லேயும் வந்து விபத்துக்களை குறைக்கும் முகமாக பாடசாலை மாணவர்களின் துவிச்சக்கர வண்டிகளுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து நாங்கள் ஒட்டினாங்க. யாழ் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பாடசாலைகளில் நாங்கள் இவ்வாறான செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதுவிட போரால் பாதிக்கப்பட்ட மக்களை இனம் கண்டு அவர்களுக்காக பயன்தரும் மரங்களான இருக்கிற பலா, வாழை, தென்னை போன்ற மரங்களையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி வருகிறோம். அது மட்டுமில்லை, எமது கழகமாகிய இருக்கிற யாழ் பெனின்சுலா ரொட்டரி கழகமானது 15 பெண்கள் மற்றும் 22 ஆண்கள் உள்ளடங்கியதாக 37 அங்கத்தவர்களை கொண்டு இந்த சமூக சேவை கழகமானது இயங்கி வருகின்றது. என்னை பொறுத்தவரையில் இவ்வாறான கழகங்கள் வந்து வட மாகாணத்தில் உள்ளதை இட்டு நான் பெருமிதம் கொள்கிறேன். இனிவரும் காலங்களிலும் இவ்வாறான கழகங்கள் வந்து மென்மேலும் பெருக வேண்டும் என கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ரைட், ஓகே. இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த டீமை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா பெரிய ஒரு மேடை பேச்சை வந்து பேசி முடிச்சிட்டார். அங்கே க்ரௌடெல்லாம் முன்னால் கூட்டிருச்சு. ஸோ பரவாயில்ல, சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீமுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த டீமில் வந்து எத்தனை பேர் இருக்குன்னு 37 பேர். 37 பேரில் இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க? 11 பேர். மிச்சதெல்லாம் இந்த டீம்லேருந்து நம்ம விலக்கி வச்சிருவோம். ஒரு மாதத்துக்கு ஊரை விட்டு தள்ளி வச்சாலும் பரவாயில்ல. ஸோ அந்த டீம் வந்து எல்லாருமே வந்திருந்தால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த டீம். ஸோ அவங்க மற்ற வேலைகளில் இருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து எப்போவுமே 37 பேரை சேர்த்துக்கொள்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லாருமே வந்து சில வேலைகள் அப்படி இப்படி இருக்கனால ஸோ இந்த டீமில் வந்து இப்போதைக்கு இந்த டீம் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பெரிய தேங்க்ஸை வந்து சொல்லிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வளமையாக நாங்கள் வேறு மாதிரி ஷோவில் வரக்கூடிய எங்களுடைய செக்மெண்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்குது. ஸோ அந்தந்த செக்மெண்ட்டை அடுத்தடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது நம்ம ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், தமிழோடு விளையாடு. ரைட், நாங்கள் வேறு மாதிரி ஷோ பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது தமிழோடு விளையாடு. இன்றைக்கி தமிழ் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னால யாழ்ப்பாணம் அப்படின்னால நல்ல தமிழ், நல்ல சுத்தமான தமிழ், தூய தமிழ் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் வார்த்தைகள் இங்கே என்ன மாதிரியான வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம சும்மா சந்தோஷமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்க போகிறோம், உங்களோட பேர் என்ன? மதுஷன். இந்த மதுன்ற வார்த்தையே கொஞ்சம் மோசமான வார்த்தை. நீங்கள் எப்படி? நான் மதுவோட சந்தா மதுஷன் அப்படியா? இல்லை, மதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, பேர்ல மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த பேரை வச்சிருக்கோம்னா. ரைட், நீங்க இந்த டீம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீம்ல நான் இப்ப வந்து வைஸ் செக்ரட்டரியா இருக்கேன். ஓகே, எப்படி வைஸ் செக்ரட்டரியா இல்லாட்டி வைஸ் செக்ரட்டரியா? வைஸ் செக்ரட்டரி. ரைட், அப்ப நீங்க நிறைய பேசுவீங்க இந்த டீம்ல. ரைட், கொஞ்சம் பேசுவேன், லைட்டா பேசுவேன். ஓகே, ரைட். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. பிடிச்ச ஸ்வீட்ஸ் யாழ்ப்பாணத்தில் நிறைய ஸ்வீட் கடை இருக்கு, நாங்கள் வளமையாக போனால் சாப்பிடுவோம். தேன் முறுக்கு விருப்பம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. உங்களுக்கு கேசரி சாப்பிட்றீங்களா நீங்கள்? ஸோ இந்த கேசரி எதனால கேட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த கேசரி அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. கேசரிக்கான தூய தமிழ் வார்த்தை என்ன? ரவை களி. அண்ணா தென்னை மரம் நீங்கள் ஒரே மாதிரி கொஞ்சம் இறங்கி வரலாங்களா? என்ன பேரு கூட? சங்கீர்த்தன். கேசரி சாப்பிடுவீங்களா? ஏதோ கொடுத்தா சாப்பிடுவேண்ணா. இது வரைக்கும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே, இந்த கேசரிக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லுங்க பாப்பா. கேசரிக்கு தமிழ் வார்த்தை
ஆத்தி இதுக்கு தான் நான் ஸ்வீட் கடை பக்கமே போகிறதில்ல அப்படின்னு. நீங்கள் அது தமிழ்லேருந்து இப்போ தான் நீங்கள் சொல்லி தானே தெரியும். பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸா தெரியாம வச்சப்பா. அண்ணா சொல்லுங்க பாப்போம். நம்மளுக்கு வஞ்சதை தந்தா சாப்பிடுவோம். தந்தை சாப்பிட்டதோட சரி, பேர் வைக்கிற வேலைக்கே போகக்கூடாது. அதுக்கே அந்த பக்கமே வரக்கூடாது. டேய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா. இவருக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருந்தோம், ஃபைட்டிங்கில் இருந்தோம். வந்து கடலை விட்டு வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட விட்டு இப்போ வந்து கேசரிக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியாது. கேசரிக்கு ரவா அல்வா. ரவா அல்வா அதான் கேசரி. ரவா அல்வா ஓகே. இல்லை எல்லாரையும் விட்டு நம்ம தலைவர்கிட்ட கேட்போம். தலைவர் அவர்களே, இந்த கேசரி அப்படின்றதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? உங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. மேடம் சொல்லுங்க பாப்பா, உங்களோட பேர் என்ன? லக்ஷாயினி. லக்ஷாயினி வந்து வீட்டில் அடிக்கடி கேசரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா தந்தா சாப்பிட்றது. தந்தா சாப்பிட்றதோட சரி, எல்லாம் சாப்பிட்ற கூட்டமாக தான் இருக்குது, செய்கிற கூட்டம் ஒன்றும் இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பேர் சொன்னீங்க? வைஷ்ணவி. வைஷ்ணவி சொல்லுங்க பாப்பா, நீங்கள் என்ன ஸ்வீட் செய்வீங்கன்னு? எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, சாப்பிட மட்டும் தெரியும். எல்லாம் சாப்பிட மட்டும் தான் தெரியும். ஓகே ரைட். கேசரிக்கான தமிழ் பேர்? ரவா அல்வா. ரவா அல்வா. அது என்ன கேட்கக்கூடாது, சரியாக சொல்லணும். டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. ஓகே, உங்களோட பேர்? கஜாலினி. கஜாலினி அக்கா, வீட்டில் இந்த என்ன பண்ணுவீங்க ஸ்பெஷலாக? இல்லை அம்மா தான். அம்மா தான் எல்லாம் அம்மா சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டு பேசாமல் தூங்க வேண்டியதா? ரைட். ஓகே, இந்த கேசரிக்கான தமிழ் பேர் என்ன? ரவா அல்வான்னு தான் நினைக்கிறேன். ரவா அல்வான்னு தான் நினைக்கிறேன். ரைட். அவங்களும் ரவா அல்வான்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள்? ரவா லட்டு. அப்படிதான். அப்போ யாருமே வந்து சரியான பேர் வந்து சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, எல்லாருமே வந்து ரவா அல்வா, அப்புறம் என்னது ரவா லட்டு அப்படியான பேர்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ கேசரி அப்படின்றது வந்து தமிழ் பேர் கிடையாது. ஸோ கேசரிக்கு நீங்கள் வந்து கூகுளில் போய் தேடி பாருங்கள். கேசரிக்கு வந்து சரியான தமிழ் பேர் பழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். சந்தோஷம். தமிழோடு விளையாடு அப்படின்ற விஷயத்தில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன கேட்டுட்டீங்க? கேசரிக்கு பழுமம். நாளைக்கு வந்து யாழ்ப்பாணத்து கடையில் போய்ட்டு அண்ணா பழுமம் 1 கிலோ தாங்கட்டா. ரைட். ஓகே, சந்தோஷம். ஸோ இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை பிடிச்சிருக்கோம், தமிழோடு விளையாடு. ஸோ சந்தோஷமாக எல்லாருமே ஜாலியாக வந்து பதில் சொல்லிட்டீங்க. எல்லோரும் நல்ல கைதட்டம் கொடுக்கலாம். ஓகே, இது உங்கள் ஃபேவரட் ஷோ. நாங்கள் வேறு மாதிரி இன்றைக்கி ஷோ வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நாங்கள் எங்களுடைய மருதன மரத்துலேருந்து சந்தோஷமாக உங்களை சந்திச்சு கொண்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுடைய செக்மெண்ட் வந்து அழகாக முடிஞ்சிருக்கு, தமிழோடு விளையாடு. அழகாக தமிழ் பேர்களை நிறைய சந்தோஷமாக ஜாலியாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஷோவோட பாதி ஹீரோ மீதி யாரோ. ரைட். ஓகே, இப்போ நாங்கள் கொடுத்த டயலாக் ஒன்று சூப்பரான டயலாக் கொடுத்துருக்கோம். நம்மளோட சிவகார்த்திகேயனோட டயலாக் ஒன்று. இந்த டயலாக் பாதி ஹீரோ மீதி யார் அப்படின்னு பார்த்தா ஹீரோ பாதி சொல்லியிருப்பார், நீங்கள் மிச்சத்தை சொல்ல போகிறீங்க. ஸோ அந்த டயலாக் வந்து சூப்பராக அழகாக நேர்த்தியாக சொல்ல போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சார், இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் யார் நினைச்சிங்க? படித்தா 10,000 ரூபா சம்பளத்துக்கு படித்தா 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ தார? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. என்ன பேரும் கூட? தானு அக்காவுக்கு நல்ல கைத்தாட்டு கொடுங்க பாப்பா. என்ன சார், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னால் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? படித்தா 10,000 ரூபா தான். எங்கூட வந்து 18,000 ரூபா தாரன்னு சொல்லி டீக்கடை நாயர் சொல்லியும் நாளைக்கு மக்களுக்கு சேவை செய்ய ஆள் இல்லாமல் போயிடுங்கிற ஆதங்கத்தில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற தியாகிங்க சார். நாங்கள் எப்படி வேற லெவல் ஒரு டைலாக் கூட அச்சு பேசக்காமல் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சொல்லி எடுக்கும்போது உங்களுக்கு மூச்சு வாங்கிடுச்சு தானே? ஓகே, அக்காவுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். வைஷ்ணவி வந்து அந்த டைலாக் வந்து அப்படியே ஒப்பிக்க போகிறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து ஃபோட்டோ காப்பிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை வாசிக்கிறதுக்கு. சொல்லுங்க. என்ன சார், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இது பேய் படத்துக்கு டப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கு. ஹலோ சார். ஹலோ, என்ன சார், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா ஜேரன் நெச்சிங்க படிக்கிறதுக்கு 10,000 தான் சம்பளம், 18,000 தாரன் வந்து பச்சி சுடுவன்ட்டு சொன்ன நாயருக்கு 18,000 தாரன்ட்டு நாயர் சொல்லியும் நாளைக்கு மக்களுக்கு சேவை செய்ய ஆள் இல்லாத ஆதங்கத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருங்க சார்? ரைட். ஓகே, அது மட்டும் தான் ஹைல வந்துச்சு. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாபு. இப்போ நம்ம அண்ணா அக்கா மாதிரிலாம் ட்ரெய்லர் கொடுத்துட்டாங்க. இனி மெயின் பிக்சர்லாம் நம்ம அண்ணா மட்டும். ரைட்டா? பிரசிடென்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என்ன சார், இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க? படித்தா 10,000 தான் தாரன்னு சொல்லியும்
ஆனால் 18,000 தரேன்னு சொல்லி கூப்பிட்டு ஆள் இல்லாமல் படித்தா 10,000 தான் தரேன்னு சொல்லியும் கேட்காம 18,000 தரேன்னு சொல்லி கூப்பிட்டு மக்களுக்கு சேவை செய்யாம போயிருமென்ற ஆதங்கத்தில் போறசா அதால வருவாங்க. அதான் கண்ணாடியெல்லாம் போட்டு நல்லா இருக்குமா ஜெயிலர் பட வில்லை மாதிரியே இருக்காப்ல. அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்ன பேர் கூட? டயான்டோ. 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 ரைட், சூப்பர். நல்ல பேர், வித்தியாசமான பேர், ஆள் வித்தியாசமாக தான் இருக்காப்ல. ரைட், இந்த டயலாக் எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். சொல்லுங்க பாப்போம். என்ன சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா யாருன்னு நினைச்சீங்க? படித்தா 10,000 தான் தருவாங்க. எங்கூடவா பச்சி சூடு 18,000 டீ கடை நாயர் சொல்லியும் மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரே நோக்கத்தில் வந்து படிச்சிருக்கிற தியாகிங்க சார். அடிச்சு உருட்டி சமாளிச்சாப்ல தியாகிகள் சார் அப்படின்னு மட்டும் சுருடா வந்துச்சு. ரைட், ஓகே தம்பி கட்ட மாட்டோம் சார் கம்மியர். ரைட், என்ன வேணுங்க? வாசுதேவன். வாசுதேவன். ரைட், வாசுதேவன் இந்த டயலாக் வந்து எப்படி சொல்ல போறாரு அப்படின்றத பார்க்கலாம். ரைட், ஓகே ஸ்டார்ட். என்ன சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா என்ன நினைச்சுக்கிட்டீங்க? படிச்சா 10 ரூபா, படிச்சா 10,000. சரி, நீங்க சொல்ற பார்த்தா இன்ஜினியர் எவனும் படிக்க மாட்டான். என்ன படிச்சா 10 ரூபா தரேன்ட்டீங்க? நஹி பேட்டா. பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். என்ன பேர்? தர்ஷன். தர்ஷன். ரைட், தர்ஷன் இப்போ எவ்வளோ 10,000 எடுக்க போறாரு, 18,000 எடுக்க போறான்னு பார்க்கலாம். ஓகே ஸ்டார்ட். மீதியை விட்டா கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. என்ன சார் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சும்மா நினச்சிங்களா? படித்து முடிச்சா 10,000 தான் சம்பளம் வரும். ஆனால் பக்கத்து டீ கடை நாயர் என்ன கூப்பிட்டாரு 18,000 சம்பளம் தரேன்டு. ஆனால் நான் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு இப்போ மட்டும் துடியாட்டமாக படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் ஒரு தியாகி சார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மனப்பாடம் பண்ணி தங்களுடைய இப்போ அவ்வளோத்தையும் உள்ளே இறக்கியிருக்காரு. இப்போ லிங்குசாமி மேலே அவ்வளோ வித்தையும் இறக்க போகிறாரு. ரைட்டா, ஓகே. என்ன சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா சும்மாவா? படித்தா 10,000 தான் தருவாங்கண்டி. ரைட், ரொம்ப ஜாலியாக நம்ம ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. நாங்கள் சொன்ன இந்த டயலாக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பாதி ஹீரோ மீதி யாரோ அந்த செக்மெண்ட்டில் வந்து சூப்பராக எல்லாருமே வந்து ஜாலியாக சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைதட்டு கொடுத்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் ஷோ நாங்கள் வேறு மாதிரி. இன்றைக்கி நாங்கள் வேறு மாதிரி ஷோ வேறு மாதிரி ஒரு இடத்துல வேறு மாதிரி ஒரு டீமோட சூப்பராக கலகலப்பாக முடிஞ்சிருது. எங்களுடைய செக்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக முடிஞ்சிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இதோடு வந்து எங்களுடைய சூப்பரான ப்ரோக்ராமை முடிச்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னு பார்த்தா எங்களுடைய மருதனா மடத்தில் இருக்கக்கூடிய கஜா கெஸ்ட் ஹவுஸில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து சூப்பராக ஒருங்கிணைத்திருந்தோம். ஸோ அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு எங்களுக்கு இடம் கொடுத்த கஜா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து நாங்கள் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய உரிமையாளர் அவர்களுக்கும் நாங்கள் அன்பார்ந்த நன்றிகள். நீங்கள் கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தால் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு போங்க. அதே மாதிரி எங்களுடைய டீம் வந்து ரொம்ப அழகாக வந்து எங்களோடு இணைந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எல்லா விஷயத்திலும் வந்து ரொம்ப அழகாக எங்களோடு இணைந்திருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து சூப்பராக ப்ரோக்ராம் முடிச்சிருக்கு. ஸோ அடுத்த வாரமும் இதே மாதிரி இன்னொரு லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு சூப்பரான டீமோட நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிய போகிறோம். இந்த ஏரியாவே ரொம்ப கலகலப்பாக சத்தம் கேட்குற மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து சத்தமாக இருக்க அந்த பேரை சொல்லிடலாம். இது உங்கள் ஃபேவரட் ஷோ நாங்கள் வேற மாதிரி. ஓகே, அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.